கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக சபையில் வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் வகுப்புக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக வழக்கமாக வாசிக்கிற 2 வேத வசனங்களை வாசித்து பின்பு நாம் செல்ல போகிறோம். முதல் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை காரியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று கேட்டு பார்த்து அதிலே நடுவுங்கள். இந்த வேதவசனத்தின்படி நீங்கள் சரியான பாதையிலே நடப்பதற்கு கடமைப்பட்டிருக்கீங்க. எனவே இந்த வேதவசனத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் உங்களை பூர்வ பாதையில் தான் நடத்துகிறதா என்பதை பார்த்து சரியான பாதையில் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. அதே போல நம்முடைய வேதாகம பாடசாலையினுடைய தரிசனத்தை குறித்துதான இந்த பேஜ் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படித்துக் கொள்ளுங்க. அதே போல எங்களுடைய விசுவாச பிரமாணம் இங்கே இருக்கிறது, இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புதிதாய் வந்தவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையில் எக்லீசியாலஜி என்கிறதான ஒரு பாடத்திட்டத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். திருச்சபையில் என்கிறதான இந்த பாடத்திட்டத்தின் கீழாக பார்த்து வருகிற அத்தனை பாடங்களும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். உள்ளே வெளியே அல்லது வெளியே உள்ளே என்கிறதான இந்த சிஸ்டம் எப்படி இயங்குகிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். மனுக்குலத்திற்கான தெய்வ திட்டம் வெளியே உள்ளே, வெளியே இருக்கிறவர்களை உள்ளே கொண்டு வருகிறதான திட்டம் தான் எக்லீசியா என்கிறதான இந்த திருச்சபையல் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். வெளியே உள்ளே என்று சொல்லும் பொழுது உள்ளே என்கிறதான அந்த பகுதியை 3 பிரிவாக பிரித்து நாம் பார்த்து வருகிறோம். மனசாட்சி பிரமாண கால எக்லீசியா, நியாயப்பிரமாண கால எக்லீசியா, கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியா என்று 3 விதமாக பிரித்து அதற்குள்ளாக இருக்கிற நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். போன வகுப்பிலே நாம் நியாயப்பிரமாண கால எக்லீசியாவை குறித்தும் அதே போல கிறிஸ்துவின் பிரமாண எக்லீசியாவை குறித்தும் நாம் பார்த்தோம். போன வகுப்பு ஆக்சுவலா நியாயப்பிரமாண கால எக்லீசியா தான். முடிவிலே கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியாவை ஆரம்பித்து அதற்கான சில விஷயங்களை நான் சொல்லி தந்து முடித்தேன். கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியா இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிறதான திருச்சபை. போன முறை நியாயப்பிரமாண கால எக்லீசியாவை குறித்து பார்த்தோம். அது எவ்விதமாக இயங்கினது, எவ்விதமாக செயல்பட்டது, மனுக்குலத்திற்கான மீட்பின் திட்டம் எவ்விதமாக இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியாவை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக சில வகுப்புகள் இதை குறித்து தான் இருக்க போகிறது. அதற்கு பின்பாக இதற்கான நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியா இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரைக்கும் அதை பார்ப்பதற்கு முன்பாக பழைய வகுப்புலேருந்து அப்படியே தொடர்படுத்தி போனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியாயப்பிரமாண கால எக்லீசியானும் பொழுது ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை என்று நாம் பார்த்தோம். அங்கே நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அதனுடைய அடிப்படையே நியாயப்பிரமாணம் தான். சீனாய் மலையிலே மோசேக்கு கற்றுக் கொடுத்ததான நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே ஒரு மீட்பின் திட்டம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அதற்கான பிராயச்சித்தமாக பலி செலுத்தி அதிலிருந்து தன்னை விடுவித்து நித்திய ஜீவனுக்கு போவதற்கான வழியை ஏற்படுத்திக் கொள்வதும் அதே போல இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வாழ்வதுமான ஒரு திட்டம் தான் இந்த நியாயப்பிரமாண கால எக்லீசியாவினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை போன முறை கவனித்தோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்கிறதான ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். உலகம் எங்கும் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்துல ஒரு பலி இருக்கும். அவர்கள் எதற்காக பலி செலுத்துகிறார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் பலி செலுத்தினால்தான் கடவுளின் கோபத்தை தணிக்க முடியும், கடவுளிடத்திலே போக முடியும் என்கிறதான நம்பிக்கை உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் இனங்களிலும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். பின்னாட்களில் அது வளர்ந்த சமூகமாக மாறும் பொழுது பலிகளுக்கு பதிலாக வேறொன்றை செலுத்தி அவர்கள் அதே காரியத்தை செய்ததை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆதிகால வரலாறு நமக்கு ஒன்றை சொல்லுகிறது. பலி செலுத்துதல் உலகமெங்கும் எல்லா இடங்கள்ல பார்த்தாலும், அதாவது நாம இந்தியாவிலிருந்து இந்த பக்கம் சைனா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ் எல்லாம் இந்த பக்கம் அப்படியே நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அங்கே போனாலும் பலிகளை குறித்ததான செய்திகள், பலிபீடங்கள், பலி பொருட்கள், அதுக்கான திட்டங்களை பார்க்க முடியும். அப்படியே இந்த பக்கம் போனோம்னா அரேபியாவிலேருந்து அதே போல் இஸ்ரேல், ஜோர்டான், அதே போல் துருக்கி,
இத்தாலி, அப்புறம் ஐரோப்பிய நாடுகள், எல்லா நாடுகளிலும் போனாலும் அங்கேயும் இந்த பலி செலுத்துதல், பலிபீடம் குறித்த செய்திகள் வரலாற்று கதைகளிலே, வரலாற்று பகுதிகளிலே பதியப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் உலகம் எங்குமே பலி செலுத்துதல் மூலமாக கடவுளிடத்தில் வர முடியும், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான அடிப்படைகளை நாம் பார்க்கிறோம். அது காரணம் என்னன்னா, மனசாட்சியின் பிரமாணத்தின் காலத்திலிருந்து பலிகள் தொடர்ந்து செலுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனால் அந்த பலியை யாருக்கு செலுத்துகிறோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வத்திற்கா, தெய்வம் அல்லாதவைகளுக்கா என்கிறதான கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அதற்குள்ளாக நாம் போகவில்லை. ஏன்னா நம்ம திருச்சபை குறித்து பார்த்து வருகிறோம். எனவே ஒரு ஃபோக்கஸ்ல, ஒரு சிங்கிள் ஃபோக்கஸ்ல நாம் இருக்கிறோம். எனவே அதை குறித்து மாத்திரம் பார்க்கிறோம். புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மனிதன் தேவனிடத்தில் வர வேண்டும் என்றால் அவனுக்கு முன்பாக அவன் ஒரு ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை பெற்றுதான் கடவுளத்தில் செல்ல முடியும் என்கிறதான அடிப்படையை நாம் பார்க்கிறோம். அப்போ போன முறை நியாயப்பிரமாண கால எக்லீசியாவை 2 விதமா பிரிச்சோம். யூதர்களுக்கான எக்லீசியா, யூத மார்க்க எக்லீசியா என்பதாக பார்த்தோம். இந்த 2க்குமான அடிப்படை என்னன்னா, பலி செலுத்தி பரிசுத்தமாகுதல். எனவே யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களும் எருசலேமுக்கு வந்து அங்கே பலி செலுத்தி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சென்றார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே அப்படி தேவாலயத்திற்கு பலி செலுத்த வேண்டிக் கொள்ள வந்த அந்த காலகட்டத்தில்தான் பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில் இருக்கிற அந்த 120 பேரை நிரப்பி சபை ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அது ஒரு பெந்தேகோஸ்தே காலம். பலி செலுத்துவதற்கு ஜனங்கள் உலகமெங்கும் வந்து தொழுது கொள்ள வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே பலி செலுத்தி பரிசுத்தமாக்குதல் என்பது ஒரு அடிப்படையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல போன முறை 5 முக்கியமான பலிகளை குறித்து நாம் பார்த்தோம். பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போக்காடு பலி என்பதாக பார்த்தோம். இந்த நியாயப்பிரமாணத்தின் பலிகள் தான் ஒருவனை பரிசுத்தமாக்குகிறது, தேவனோடு ஒப்புரவாக்குகிறது, அவனை வாழ வைக்கிறது என்கிறதான அந்த திட்டத்தை பார்த்தோம். வரலாறு முழுவதுமாக இந்த செய்திகளை நாம் பார்க்கலாம். அதே போல புறஜாதி மார்க்கத்தில் இந்த பலி செலுத்துதல் என்கிறதான காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அவைகளெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியா என்று போன முறை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரை அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்று போன முறை நாம் வாசித்தோம். கிருபாதார பலியாக அவர் வந்தார். பலி செலுத்திதான் தேவனிடத்தில் வர வேண்டும் என்கிறதான நியதி. ஆனால் காலப்போக்கிலே யாருக்கு பலி செலுத்துதல் என்கிறதான அந்த அறிவு இல்லாதபடினாலே தெய்வம் அல்லாதவைகளுக்கும் பலி செலுத்தி தேவனோடு ஒப்புரவாக நினைத்த ஒரு கூட்டம். அப்போ தவறாக போய்விட்ட காலகட்டம். உலகம் எங்கும் அப்படித்தான். உண்மையான தெய்வத்திற்கு பலி செலுத்தி கொண்டவர்கள் எல்லாம் காலப்போக்கில பிசாசின் வஞ்சலிலே பிடிபட்டு அவர்கள் பிசாசுக்கு பலியிட்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஒன்றை தெய்வம் அல்லாதவைகளுக்கு, பிசாசிற்கு செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். காலப்போக்கிலே உண்மை தெய்வத்தை விட்டு தெய்வம் அல்லாதவைகளுக்கு பலி செலுத்தி அறியாமையின் காலத்திற்குள்ளாக சென்று தெய்வம் யாரென்று தெரியாதபடி அவர்கள் தத்தளித்ததை, அவர்கள் தேவனிடத்தில் வராமல் போனதை எல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டின் நிகழ்ச்சி மூலமாக நிறைய விஷயங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இவ்விதமாக தெளிவான பாதை இல்லாத சூழ்நிலையிலே யாருக்கு பலி செலுத்துவது, எப்படி ஒப்புரவாகுவது, எப்படி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வது என்பது புரியாத காலகட்டத்திலே, யார் தெய்வம் என்று புரியாத காலகட்டத்திலே, எல்லாவற்றையும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியை நிறுத்தி தானே பலியாகி நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி, என்னையன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி தேவ திட்டத்தை அவர் ஆரம்பித்து வைத்தார். இனிமேல் பலி செலுத்துவதினாலே தேவனிடத்திலே போக முடியாது, கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, நித்திய ஜீவனுக்கும் வர முடியாது என்றதான ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணம் மூலியமாக உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் எல்லாமே உலகளாவிய அளவிற்கு அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2000 ஆண்டுகளிலே வளர்ந்த சமூகங்கள் எங்கெல்லாம் இருந்ததோ அத்தனை சமூகங்களுக்கும் கிறிஸ்துவை குறித்ததான அந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. நம்முடைய வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது எஸ்தரின் புஸ்தகத்தில் 127 நாடுகளை ஆண்டதான ஆகாஸ்வேரு,
127 நாடுகளிலும் யூதர்கள் வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த செய்தி இந்த 127 நாடுகளில் இருந்த யூதர்களுக்கு தெரியும். அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மூலமாக அன்றைய காலகட்ட ஜனங்களுக்கு, அதிகாரிகளுக்கு, அதே போல மன்னர்களுக்கு, அரசாங்கங்களுக்கு, அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்து என்பவர் பிறந்தார், அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி, அவர்தான் தெய்வம் என்ற செய்தி அன்றைய காலகட்டங்களிலேயே உலகமெங்கும் தெரிவிக்கப்பட்டு விட்டது. நல்ல கவனமா கேட்க வேண்டிய விஷயம். ஆனால் பின்னாட்களிலே அவைகளெல்லாம் மறுபடியுமாக மறக்கப்பட்டு விட்டது, அல்லது மனுஷன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுப்புண்டு தேவனை விட்டு பிரிந்து போய் பல மார்க்கங்களை, மாற்று மார்க்கங்களை, இச்சையின் மார்க்கங்களை அவன் உண்டு பண்ணி கொண்டான் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இனிமேல் கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் ஒருவனுடைய பாவமும் மன்னிக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் நித்திய ஜீவனுக்கு அவன் வர முடியாது. கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் ஒருவனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறதான ஒரு நியதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டாக்கி சென்றிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதா? இனிமேல பலிபீடங்கள் இல்லை, அங்கே பலிகள் இல்லை, அதை ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் இல்லை. அந்த தேவனே பலியாகி அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று விட்டார். எனவே பலி செலுத்தினால் கேட்பதற்கு அந்த தெய்வம் இல்லை. அவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சலில் வீற்றிருக்கிறார். பலி செலுத்துவது என்றால் இனிமேல் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் வேதாகமத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஒரு ஹைவே ஆண்டவர் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கிறார். சிம்பிளான ஒரு ஹைவே. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் கெட்டு போகாமல் ரட்சிப்பை அடைம்படிக்கு தேவனுடைய திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த திட்டம் தான் இந்த கால எக்லீஷியா, கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா. புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ பலி செலுத்துதல் இல்லாமல் அங்கே பாவ மன்னிப்பு இல்லை என்கிறதான நியதியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசுகிறதான 7 வார்த்தைகளும் அதற்கான அடையாளமாய் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பலிகளையும் போன முறை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒரே ஸ்கிரீன்ல உங்களுக்காக போட்டிருக்கேன். 1ஆம் வார்த்தை பாவ நிவாரண பலி, 2ஆம் வார்த்தை குற்ற நிவாரண பலி, 3ஆம் வார்த்தை சமாதான பலி, 4ஆம் வார்த்தை போக்காடு பலி, 5ஆம் வார்த்தை பான பலி, 6ஆம் வார்த்தை சர்வாங்க தகன பலி, 7ஆம் வார்த்தை போஜன பலி. இதுல 5 பலிகள் இரத்த பலிகள், 2 பலிகள் இரத்தம் அல்லாத பலிகள். போஜன பலியும் பான பலியும் அது வேறு வேறானது என்பதை போன முறை நான் சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இந்த 7 பலிகள்ல 2 பலிகளை நம்மை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார். ஏன்னா அது ரத்தம் சிந்துகிற பலி அல்ல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? இனிமேல ரத்தம் சிந்துவது புரோஜனமற்றது. ஒருவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினாலும் புரோஜனம் இல்லை, மிருகங்களின் ரத்தத்தை சிந்தினாலும் புரோஜனம் இல்லை. ஏனென்றால் இனி எந்த பலியும் ஏற்கப்பட மாட்டாது. பலியை ஏற்றுக்கொண்டிருந்த கிறிஸ்துவானவரே பலியாகி அவர் பரமேறி சென்றிருக்கிறார். இனி அவரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான ஒரு நியதியை, ஒரு திட்டத்தை தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாம் அந்த திட்டத்திற்குள்ளாகத்தான் இருக்கிறோம். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பேசிக்கான விஷயம். ஏன்னா காலங்கள் போய்விட்டது, பல வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அடிப்படைகள் மறுபடியுமாக சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே அவைகளை சொல்லித் தருவதற்கு நாங்களும் விருப்பப்படுகிறோம், நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று ஒரு கட்டளையை, ஒரு சஜஷன் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அது கட்டளைன்னு தான் சொல்லணும், ஏன்னா கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். இந்த அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ இந்த பலி செலுத்துதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை இன்னொரு ஸ்கிரீன்ல உங்களுக்காக நான் போட போறேன். அப்படின்னா, மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியால தேவனிடத்தில் வருவதற்கு, தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஆபேல் பலி செலுத்தினான். ஆபேலின் பலி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆபேலின் பலியிலிருந்து தான் மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா ஆரம்பிக்கிறது. அப்போ ஒவ்வொரு எக்லீஷியாவும் ஒரு பலியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நல்லா கவனமா கேட்கணும், முக்கியமான ஒரு விஷயம், ஒரு தியாலஜிக்கல் வியூ பாயிண்ட் இது. ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு எக்லீஷியாவும் ஒரு பலியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நான் 3 விஷயத்தை தான் இங்க போட்டிருக்கேன். நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கேன். மற்றவைகள் எல்லாம் நீங்கள் தொடர்படுத்தி பார்த்து கொள்ள வேண்டும். நீங்களே நிறைய விஷயங்களை வேதாகமத்திலிருந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியால
ஒரு பலி. என்ன பலினா ஆபேலின் பலி. அவன் பலி செலுத்தி கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்து நின்றான். அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதிலிருந்து மனசாட்சியின் பிரமாண கால எக்லீசியா நடைமுறைக்கு வந்தது, புரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆரம்ப காலகட்டத்தில் 10 அந்த ஜெனரேஷன்ஸ், தேவபுத்திரர், மனுஷகுமார்த்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆதம் கால எக்லீசியா, நோவா கால எக்லீசியா எல்லாம் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு புரியும். அடுத்தது நியாயப்பிரமாண கால எக்லீசியா எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னா, பஸ்கா பலி. எகிப்து தேசத்துல பஸ்காவை அவர்கள் பலியிட்ட உடனே அன்றைய தினத்திலிருந்து கர்த்தருடைய சேனை எகிப்திலிருந்து புறப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம்ல. சமஸ்த எபிரேயர்களும் புறப்பட்டார்கள், ஒரே சபையாய், ஏக சபையாய் புறப்பட்டு சென்றார்கள். அது வரைக்கும் கோசேன் தேசத்திலே, எகிப்து தேசத்திலே சிதறுண்டு கிடந்த அத்தனை பேரும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே சபையாய் ஒரே நாளில் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அதுதான் நியாய பிரமாண கால சபை. ஒரு பலியில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அந்த பலி பஸ்காவின் பலி. அப்போ நியாயப்பிரமாண கால சபை பஸ்கா பலியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. அதே போல கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியா கிறிஸ்துவானவரின் சிலுவை மரணத்திலிருந்து, அவர் நமக்காக கிருபாதார பலியாக சிலுவையிலே தொங்கி ஜீவனை விட்டு உயிர் தெழுந்ததிலிருந்து, அந்த பலியிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ நிறைய இந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தேசத்துல நாகரிகம் வளர்ந்துருந்துச்சுன்னா அங்க கண்டிப்பா ஒரு மிஷினரியினுடைய கல்ற இருக்கும், அங்க ஒரு ரத்த சாட்சியை மறிச்சிருப்பாருன்னு சொல்றது கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அந்த வார்த்தைய? ஒரு இடத்துல பெரிய மாற்றங்கள்லாம் வந்திருந்தா அந்த இடத்துல ஒரு மிஷினரி ரத்த சாட்சியா மறிச்சிருப்பாரு, அந்த கல்றை இருக்குன்னுவாங்க. ஏன் அப்படின்னா, ரத்தம் வெளியேறப்பட்டது, அந்த ரத்தத்திற்கு உயிர் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் ரத்தமே அப்படின்னு நம்ம லேவிய ரகமத்துல வாசிக்கிறோம். அப்போ இந்த சபையானது கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இனி நாம் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது ரத்தம் சிந்த வைத்து அதனாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த மூன்றாவது பிரமாணம் ரொம்ப ரொம்ப மேன்மையான பிரமாணம். யாருடைய ரத்தமும் இங்கே தேவையில்லை, கிறிஸ்துவானவரின் ரத்தம் மாத்திரமே தேவை. அவரே சிந்தி பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணி சென்றிருக்கிறார். அதனாலதான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ 3 பிரமாணத்திலையும் இந்த பலிகளை பார்க்கிறோம். இப்போ நோவா காலத்து சபை அப்படின்னா, நோவா பேழை விட்டு வந்தது என்ன பண்ணா? பலி செலுத்தினா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நோவா என்ன பண்ணா? பலி செலுத்தினா. ஆபிரகாம் என்ன பண்ணா? தனக்கு கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு வந்தது என்ன பண்ணா? பலி செலுத்தினா, பலிபீடங்களை கட்டினா. நான் வாசிக்கிறோம். அப்போ அந்த பலியை செலுத்தி அந்த சபை ஆரம்பிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். வரலாறு முழுதுமாக வேதாகம வரலாறிலே தெரிந்து கொள்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இனி எந்த ரத்தமும் தேவையில்லை. பலியை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை ஆசீர்வதித்த தெய்வமே மனிதனாய் வந்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து நமக்கு நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சுதந்திரிக்க வேண்டியதுதான் நம்முடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஓகே, சரி. அப்போ ஒரு 2 வசனத்தை வாசித்துட்டு உள்ள போயிடலாம். கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியானும் பொழுது 1 யோவான் 4:10 வாசிக்கிறோம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு இருக்கு. அந்த காலகட்டங்களிலே, பழைய ஏற்பாட்டின் சபையின் காலகட்டங்களிலே எப்பொழுதுமே பலி செலுத்தி தான் கர்த்தரிடத்துல வர முடியும். அப்படி இல்லைன்னா வரவே முடியாது, சன்னிதானத்துக்கு முன்பாக வர முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே குமாரன் மூலமாக பிதாவின் இடத்தில் வந்து சேரும் ஸ்லாக்கியத்தை 24 மணி நேரம் 7 நாட்கள் 365 நாட்கள் ஆயுசு நாட்கள் முழுவதும் உங்களுக்கு முன்பாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எப்ப வேணா போலாம். கிறிஸ்துவானவர் மூலமாக பிதாவின் சன்னிதானத்தில் சேர்வதற்கான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதான் இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அடுத்த ஒரு வசனம் எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்போ தேவனுக்கு முன்பாக பிதாவின் சன்னிதானத்தில் வருவதற்கு பாவமற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
அப்படி இருந்தால் மாத்திரமே அப்படி சன்னிதானத்துக்கு வர முடியும் என்கிறதான அந்த நியதியை நிறைவேற்றுவதற்கு நாம் நம்மிடத்துல தகுதி இல்லாத பொழுது, நாம் அதற்கு தயாராக இல்லாத பொழுது, கிறிஸ்துவானவர் ரத்தம் சிந்தி அவர் வழியாக பிதாவின் நிலத்தில் வருவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை, வழியை கிறிஸ்துவானவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எனவே தைரியமாக பிதாவின் இடத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சேர்வதற்கான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சத்திய அடிப்படைகளுக்கு எதிராக இன்றைக்கு நிறைய கள்ளோபதேசங்கள் வந்திருப்பதை பார்க்கிறோம். இயேசுவை தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவானவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவ பிரிவுகள் நிறைய இருக்கு. நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். பிதாவானவர் தான் பெரியவர் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. குமாரனானவர் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற கூட்டம் இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் தான் பெரியவர் என்று சொல்லுகிற கூட்டம் இருக்கிறது. நம்மை பொறுத்தளவுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், திரியேக தேவன் மிக மிக முக்கியம் என்பதை தொடர்ச்சியாக வகுப்புகளில் நாம் பார்த்து வருகிறோம். ஏதோ ஒன்றல்ல, திரியேக தேவன். உங்ககிட்ட கண்ணு முக்கியமா காது முக்கியமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கண்ணு முக்கியம், காது முக்கியம். தலை முக்கியமா கால் முக்கியமான்னு கேட்டா அந்த கேள்வியை பார்த்து கேட்கறேன்னு சொன்னீங்க, என்ன முட்டாள் மாதிரி கேட்கிற? தலையும் முக்கியம், கால் முக்கியம். இப்போ தெய்வத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், திரியேக தேவன் மிக மிக முக்கியம். அல்லது ஒன்றை பிரதானப்படுத்தி ஒன்றை மட்டப்படுத்துவதோ அல்லது ஒன்றை விசுவாசித்து ஒன்றை விசுவாசிக்காமல் விடுவதோ அது கிறிஸ்தவத்தினுடைய என்ன சொல்றதுன்னா அடிப்படைகளை எதிர்த்து நடக்கிற ஒரு பேலியாளின் கூட்டத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. கவனமாக நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ரிபெல்லியஸ் கூட்டம், ரிபெல்லியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எதை சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து விதண்டவாதம் பண்ணுகிறவர்கள் வந்திருக்கிறாங்க. சத்திய பாதையில் நடப்பதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நாம் கவனமாய் இருக்க வேண்டும். சரி, நாம பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கி பிதாவின் சன்னிதானத்தில் சேர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவரே நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை தருவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்து சென்றிருக்கிறார். திரும்ப வருவார். நம்மை திக்கற்றவர்களாக விடாதபடிக்கு பரிசுத்தாவியானவரை அனுப்பி தந்து அவர் நம்முடைய இருதயங்களில் வாசமாய் இருக்க செய்து அவர் மூலமாக நாம் இன்றைக்கு பிதாவாகி தேவனுக்கு குமாரர்களும் குமார்த்திகளுமாய் இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகவாசிகள், பிதாவாகி தேவனுக்கு குமாரர்களும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் நம்முடைய குரு, நம்முடைய மூத்த சகோதரன், நம்முடைய தெய்வம், எல்லாமே அவர் தான். புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சரி, அப்போ இந்த ஹைவேல இருந்து தேவனிடத்தில் சேர்வதற்கான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினால் வருகிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நாம் எல்லோரும் விசுவாச மார்க்கத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ இந்த கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியால விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிற நாம் செய்ய வேண்டியவைகளில் ஒன்று என்னன்னு போன முறை சொன்னேன். என்னன்னா போஜன பலியும் பான பலியும் நாம் என்ன பண்ணும் செலுத்த வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். நெசெக் மின்கா அப்படின்னு 2 விஷயங்களை நான் சொன்னேன். 5 படிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார். 2 படிகளை அவரும் நிறைவேற்றி நம்மையும் நிறைவேற்ற சொல்லி இருக்கிறார். அவர் சிலுவையிலே அறியப்படுவதற்கு முன்பாக அந்த சாயங்கால வேளையில அவர் சீடர்களோடு கூடி இந்த கம்யூனியனை அவர் எடுத்திருக்கிறார். அந்த திருவிருந்தில் பங்கு பெற்று அங்கே அதை நிறைவேற்றி விட்டுதான் அவர் சிலுவையிலே தன்னை அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டுத்தான் சிலுவையிலே போய் அவர் தொங்கினார். எத்தனை பேருக்கு கான்செப்ட் புரியுது? புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். மறுபடியும் சொல்றேன், அந்த மாலை வேளையில தன் சீடர்களோடு அந்த இரவு பஸ்கா என்றதான அந்த பஸ்காவை ஆசரித்து, அதாவது அங்கே திராட்சரசமும் அப்பம்தான் இருக்கும், அதை எடுத்து சொல்றாரு, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள், வாங்கி பருகுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த நாள் தான் அவர் சிலுவையிலே தொங்கினார், தன் ஜீவனை விட்டார், 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. அப்போ அந்த மாலை வேளையில ஒரு பான பலியும் போஜன பலியையும் சீடர்களோடு அவர் நிறைவேற்றினார். பின்பு சீடர்களுக்கு சொன்னார், நான் வரும் அளவிற்கும் இதை நீங்கள் கடைப்பிடிங்கள், கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்.
அப்போ உங்களுக்கும் எனக்கும் முன்பாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் என்ன, நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டம் என்ன, கை கொள்ள வேண்டிய ஒரு கற்பனை என்ன, ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னா, இந்த நெசேக்கியும் பானபலியும் நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அல்லது கிறிஸ்துவானவர் திரும்ப வரும் வரைக்கும் நிறைவேற்ற வேண்டும், கை கொள்ள வேண்டும். இது அடிப்படை. இப்ப கிறிஸ்தவத்திற்குள்ளாக எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. எல்லாமே சம்பிரதாயம் சாங்கி எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் கை கொள்ள வேண்டிய ஒரு திட்டம் இருக்கிறது, நிறைவேற்ற வேண்டிய 2 பலிகள் இருக்கிறது. நெசேக்கு, மின்கா, நான் வரும் அளவிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்ப பாருங்க, விசுவாச மார்க்கத்தார் கிரியையினாலே தங்களுடைய அன்பை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். வேதத்துல வாசிக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என்ன கிரியை? அவரை நம்புறோம் அப்படின்னா இந்த நெசைக்கையும் மின்காவையும் நாம நிறைவேற்றணும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படின்னா விசுவாசம் என்பது ஒரு நம்பிக்கை, பார்த்து தரிசித்து தொட்டு பார்த்து நம்புவது விசுவாசம் அல்ல. ஆனால் விசுவாசித்தால் அதற்கான கிரியைகளை செய்ய வேண்டும். அப்ப விசுவாசத்தின் கிரியை என்ன? நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அவர்தான் தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார், அது உண்மை என்று நம்புகிறோம், அவராலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று நம்புகிறோம், அவராலே நாம் வாழ்கிறோம் என்று நம்புகிறோம் என்று சொன்னால் இந்த பானபலியும் போஜன பலியும் நாம் நிறைவேற்ற வேண்டும், நெசைக்கும் மின்காவையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். அவ்வளவுதான். இதுவரைக்கும் நீங்க உங்கள் திருச்சபைகளிலே இவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். இதற்கு எதிராக இன்றைக்கு நிறைய பேச்சுக்கள் வருகிறது. உங்களையும் உங்கள் தேவனையும் பிரிப்பதற்கான சதி திட்டங்கள் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்ற போர்வையிலே பலர் அலைந்து திரிந்து சோசியல் மீடியாவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க பானபலியும் செலுத்தக்கூடாது, போஜன பலியும் செலுத்தக்கூடாது, ரெண்டுமே எடுக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக பிசாசும் அவனுடைய ஆட்களும் தீவிரமாக இந்த காலகட்டங்களிலே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். கவனமா இருக்கணும். ரொம்ப அறிவா பேசுற மாதிரி இருக்கும், ரொம்ப லாஜிக்கா பேசுற மாதிரி இருக்கும். விசுவாசமே லாஜிக் இல்லைங்க, நமக்கு லாஜிக்கே தேவையில்லை. இது கண்மூடித்தனமானது. விசுவாசம் என்பது கண்மூடித்தனமானது. விசுவாசம் என்பது தரிசித்து அல்ல, பார்த்து அல்ல, உணர்ந்து அல்ல, கண்மூடித்தனமானது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம், நம்ம அப்பா அம்மாவை நம்புறோம், அவங்கதான் நம்ம அப்பா அம்மான்னு. விசுவாசம், நம்பிக்கை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நம்புறது இல்ல, சரியா? அப்படி மட்டும் எடுத்தோம்னா வீடு 2000, நீங்க நடுத்தருக்கு போயிருவீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை, இல்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உறவுகளே உடைந்து போய்விடும். அது ஒரு விசுவாசம், நம்பிக்கை. அதே போலதான் நமக்கும் நம்ம தேவனாகிய கர்த்தருக்கும் இருக்கிறதான உறவு விசுவாசம், நம்பிக்கையிலானதான ஒரு அடிப்படையான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப். அதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு, அதை உறுதிப்படுத்துவதற்கு, அதிலிருந்து தொடர்ந்து செல்வதற்கு பானபலியும் போஜன பலியும் நெசேக்கும் மின்காவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை புரிந்து கொள்வதற்காக சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லித்தரப் போகிறேன். அதற்கு முன்பாக வேத வசனங்களை வாசித்து செல்வோம். கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியாவில் பஸ்காவாகிய கிறிஸ்து, நியாயப்பிரமாண கால சபையில பஸ்கா ஆடு, இங்க பஸ்காவாகிய கிறிஸ்து. நியாயப்பிரமாண கால எக்லீஷியால பஸ்காவான ஆடு, ஒரு ஆடு தாங்க பஸ்கா. இங்க கிறிஸ்து தான் பஸ்கா, கிறிஸ்துவானவர் பஸ்கா. 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ நமக்கு பஸ்கா யாருன்னா இயேசு. நியாயப்பிரமாண கால சபைக்கு பஸ்கா ஆடு, ஒரு வயது ஆடு, இங்கே கிறிஸ்துவானவர். அங்கே பல ஆடுகள், இங்கே ஒரே ஒருவர் நமக்காக பலியாகி இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா பஸ்காவாகிய கிறிஸ்துவினுடைய அந்த ஃபவுண்டேஷன்ல, அந்த அஸ்திபாரத்துல கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரத்திலிருந்து உண்டானதுதான் இந்த கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இங்க 1 கொரிந்தியர் 11:24 வாசிக்கும் பொழுது உங்களுக்காக வாசிக்கிறேன். தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. மின்கா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். மின்கா,
அடுத்தது போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நெசேக், மின்கா நெசேக், இங்க இருக்கிறத பார்க்கணும். எப்படி இந்த தேவ திட்டத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்பதை நம்முடைய பழைய ஏற்பாட்டு சபையினுடைய அடிப்படையிலிருந்து பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு சபைக்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஏன்னா இது ஒரு தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று. ஒரு சபைக்கு இன்னொரு சபைக்கு என்ன இருக்கு? ஒரு கனெக்ஷன் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆதாம் சபைக்கும் நோவா கால சபைக்கும் ஒரு தொடர்பு, நோவா கால சபைக்கும் ஆபிரகாம் காலத்து சபைக்கும் தொடர்பு, ஆபிரகாம் கால சபைக்கும் நியாயப்பிரமாண கால சபைக்கும் தொடர்பு, நியாயப்பிரமாண காலத்து சபைக்கும் கிறிஸ்துவின் பிரமாண சபைக்கும் என்ன இருக்கு? தொடர்பு இருக்கு. தொடர்பு, அந்த தொடர்பு ஒரு நாளும் மறந்து போகாது. அந்த தொடர்புல ஒன்னு சொல்லி கொடுத்தேன், பலி என்பதை நான் சொல்லி கொடுத்தேன். இங்க அப்படியே அந்த தொடர்பை நாம் பார்க்க போகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டுல பஸ்கா என்பதுதான் மிக மிக முக்கியமானது. ஒரு ஆடு பஸ்கா. புதிய ஏற்பாட்டுல பஸ்காவாகிய கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டுல பஸ்காவாகிய ஆடு அப்படின்றத உங்களுக்கு நினைவுபடுத்தின. அதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு உள்ளே வாங்க. பஸ்கா அல்லது பெசாக் அப்படின்ற பண்டிகை ஆபிப் மாதம் அல்லது நிசான் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படும். இந்த பஸ்கா அப்படின்னு கொண்டாடப்படுகிற பண்டிகை ஆக்சுவலா 2 பிரிவுகளை உள்ளடக்கியது. அது 2 பார்ட். நல்லா கவனமா கேட்கணும். பஸ்கா அப்படின்ற பண்டிகை 2 பிரிவுகளை உள்ளடக்கியது. அதாவது யூதர்களுக்கு ஒரு நாள் என்பது சூரியன் மறைந்ததிலிருந்து அடுத்த நாள் சூரியன் மறையும் வரைக்கும். நமக்கு சூரியன் உதித்ததிலிருந்து அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் வரைக்கும் ஒரு நாள். யூதர்களுக்கு சூரியன் மறைந்ததிலிருந்து அடுத்த நாள் சூரியன் மறையும் வரைக்கும் ஒரு நாள். அப்படின்னா அவங்களுக்கு இரவும் பகலும், நமக்கு பகலும் இரவும், நமக்கு பகலும் இரவும், அவர்களுக்கு இரவும் பகலும். அப்ப இரவு தான் சாயங்காலான புதிய நாள். அப்ப அந்த புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பஸ்காவை எரவ் பெசா அப்படின்வாங்க. பஸ்காவை வரவேற்கும் ஒரு நிகழ்வு, அது பேரு எரவ் பெசா. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் அனுசரித்தது இதைத்தான், எரவ் பெசா. பஸ்காவை வரவேற்கிற ஒரு நிகழ்வு எரவ் பெசா. அடுத்த நாள் பகல்ல அந்த சாயங்கால வேலையில தான் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிய அடிப்பாங்க. அதாவது யூதருடைய நாள் இரவும் பகலும், நம்முடைய நாள் பகலும் இரவும். இதுலதான் பயங்கரமான கன்ஃபியூஷனு. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ எரவ் பெசா என்பது புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுது பஸ்காவை, அடுத்த நாள் வரக்கூடிய பஸ்காவை வரவேற்பதற்கான ஒரு நிகழ்வு. அது அடுத்த நாள் பகல் பொழுதிலே 9 மணிக்கு ஆடுகளை எல்லாம் கொண்டு வந்து அவரவர் குடும்பத்திற்கு அளவுக்கு தகுந்தவாறு ஆடுகளை அவங்க கொடுப்பாங்க. அந்த ஆடை அந்த நாள் மத்தியானம் 3 மணிக்கு, அதாவது சாயங்காலத்துக்கு முன்னால் அது 3 மணிக்குள்ள என்ன வாங்கிட்டு போய் 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள அதை என்ன பண்ணுன்னா சுட்டு சாப்பிட்டுறணும். நைட்டு ஃபுல்லா சாப்பிடலாம், ஆனா மிச்சம் வைக்கவே கூடாது. அதுதாங்க திட்டம். புரிஞ்சுக்கிறதுக்காக சிம்பிளா சொல்றேன். இதை குறித்த நிறைய செய்திகள் நம்முடைய யூடியூப்ல இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இங்க இதற்கு தேவையான அளவு மாத்திரமே நான் பேச போகிறேன். என்ன பெரிய விஷயமா பேச முடியாது, நிறைய விஷயங்களை பேச முடியாது. குறைந்த விஷயங்களை மாத்திரம், தேவையான விஷயங்களை மாத்திரம் பேசுகிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த பஸ்கா 2 பிரிவு, எரவ் பசா அப்புறம் பஸ்கா, அல்லது எரவ் பஸ்கா அப்புறம் ஆடை பலியிடுகிற பஸ்கா. இந்த 2 பகுதிகளை உள்ளடக்கியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எரவ் பசாவை தான் என்ன பண்ணாருன்னா அனுசரிச்சார். அந்த எரவ் பசா அப்படின்றது என்னன்னா, அந்த பஸ்கா பண்டிகையினுடைய அந்த வரவேற்பு நிகழ்வு என்ன அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு கப்பு, எலியாவின் கப்பு, கோஸ் எலியாகு அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது காலியா வச்சிருப்பாங்க. ஏன்னா மேசியா வருவதற்கு முன்பாக எலியா வந்தாக வேண்டும் என்பது அவருடைய நம்பிக்கை. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்கள் நம்ப மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் அப்படின்னு யோவான் ஸ்நானகனை குறித்து சொன்னாரு. எலியா முந்தி வந்தாயிற்று, அவனுக்கு செய்ய வேண்டியதான் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அப்போ இந்த பஸ்காவை வரவேற்கும் அந்த எரவ் பசா அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு காலி கப்பும் 4 கப்பு திராட்சை ரசமும் 3 துண்டு ரொட்டியும் இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது தான் இருக்கும். இதுதான் எரவ் பசா, மாலை நேர பஸ்கா. எரவ்னா மாலை, பெசானா பஸ்கா, மாலை நேர பஸ்கா. ஏன்னா புதிய நாள் ஆரம்பிக்கிறது சாயந்தரம். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இத கொண்டாடுவாங்க. இதுல இருக்கிற இந்த அப்பம் தான் என்னன்னா போஜன பலிக்கு அடையாளமா இருக்கிற மின்கா. இந்த அப்பம் யோவான்
6:51 வாசிக்கிறோம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இயேசு கிறிஸ்து அந்த இரவுல அப்படிதான் சொன்னார், இது என்னுடைய மாம்சமா இருக்கிறது அப்படின்னாரு. ரொம்ப அற்புதமான விஷயம். என்றென்றைக்கும் பிழைப்பான், நித்திய ஜீவன் கிடைக்கும், வாழ்வதற்கான ஒன்று, வாழ்க்கைக்கான ஒன்றுதான் இந்த அப்பம். இந்த போஜன பலி எதற்குங்க? வாழ்வதற்கு. நல்லா மனசுல ஆழமா பதிவு வைக்கணும். நாம இன்னைக்கு எடுக்கிற கம்யூனியன்ல இருக்கிற அந்த அப்பம் எதற்குன்னா வாழ்வதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் இங்கே வாழ்வதற்குமான தேவ திட்டம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு முன்னால சொன்னல, இந்த கிரியை நாம் செய்ய வேண்டும். போஜன பலி மின்கா, இந்த அப்பம் வாழ வைக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமானது, கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது அப்படின்னு வேதவசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இது போஜன பலி. அடுத்தது இது அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, போஜன பலினா வாழ்க்கை அப்படின்னு ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கை, லைஃபுக்கானது, வாழ்க்கைக்கானது, உயிரோடு இருப்பதற்கானது, ஜீவனுக்கானது போஜன பலி. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்க சாப்பிட்ற சாப்பாடுனால, நீங்க குடிக்கிற தண்ணினால உயிர் வாழல. அது எவ்வளவு பாய்சனா இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும், உங்க சரீரத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுகமும் பலனும் ஜீவனும் இருப்பதற்கு காரணம், நான் கிறிஸ்தவர்களை குறித்து மாத்திரம் சொல்லுகிறேன், அவர்கள் எடுக்கிறதான இந்த போஜன பலி தான், மின்கா தான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வேதவசனம் விதமாய் சொல்லுகிறது, என்னுடைய கருத்து அல்ல. அப்புறம் இப்போ அடுத்தது போக போறோம், பானபலி. இந்த பானபலி என்ன அப்படின்னா, அந்த இரவுல அவங்க திராட்சை ரசத்தை பருகுனாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. மத்திய 26-27 வாசிக்கிறோம், பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்க, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது அப்படின்னாரு. சிம்பாலிக்கா, ஸ்பிரிச்சுவலா அந்த திராட்சை ரசம் என்னன்னா அவருடைய ரத்தம். ஏன்னா அடுத்த நாள் தான் அவர் சிலுவையில ரத்தம் சிந்த போகிறாரு, ஜீவனை விட போறாரு. அதற்கு முன்னாலேயே சிம்பாலிக்கா, ஸ்பிரிச்சுவலா தன்னுடைய ரத்தத்தை சீடர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சா? புரியும் இல்லையா? கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார். அப்போ இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, பாவ மன்னிப்புக்கென்று ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர், உங்களை பரிசுத்தவானாக மாற்றுகிற, பரிசுத்தவானாக வைக்கிற கிறிஸ்துவின் ரத்தம். அதனாலதான் நாமே பரிசுத்தவான்களாக மாற்றிக்கொள்ள முடியாது. எந்த கிரியையினாலும் நாம் பரிசுத்தவான்களாக மாற முடியாது. கிறிஸ்துவின் ரத்தமே அன்றி நம்மை ஒன்றும் நீதிமானாக மாற்ற முடியாது. நாம் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்களை தவிர நம்முடைய கிரியையினாலே, நம்முடைய ஒழுங்கினாலே நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. அப்படி யாருமே உலகத்துல பரிசுத்தவான்ல இருக்கவே முடியாது. இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நாம் எல்லோரும் ஏகமாய் கெட்டு பாவத்தில் விழுந்து விட்டோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ இந்த பானபலியினுடைய நோக்கத்தை நம்ம பார்த்தோம். இது அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அன்றைக்கு சீடர்களோடு பங்கிட்டு கொடுத்தார் அப்படின்றத பார்க்க போறோம். அங்க 4 கப்பு இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இரவு பசால் எப்பவுமே 4 கப்பு தான் இருக்கும். அதுல கப்பை உங்களுக்காக 1ன்னு போட்டு வச்சிருக்கிறேன். உடன்படிக்கை. ஏன்னா நம்ம வாசித்தோம் 1 கொரிந்தியர் 11:25 போஜன பானம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படின்னாரு. அப்போ இது ஒரு உடன்படிக்கை. இந்த ஃபர்ஸ்ட் கப்பு இருக்கு இல்லையா, உடன்படிக்கை. புரியும்படியா சொன்னா, நீங்க ஞானஸ்தானம் எடுத்து ஃபர்ஸ்ட் கம்யூனியன் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த கம்யூனியன் என்னன்னா உடன்படிக்கை. அதனாலதான் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல பல பிரிவுகளில் இந்த ஹோலி கம்யூனியன் என்பது ஒரு மிகப்பெரியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்யூனியன், ஹோலி ஃபர்ஸ்ட் கம்யூனியன் இருக்கும். திடப்படுத்துதல் அப்படின்னு பாரம்பரிய சபைகள் இருக்கும். ரோமன் கத்தோலிக்க சபையில என்ன இருக்குன்னா ஹோலி கம்யூனியன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் கொண்டாடுவாங்க. அப்போ அது கொண்டாடுவதற்கு காரணம் என்னன்னா தேவனோடு செய்கிற உடன்படிக்கையா இருக்கிறது.
இன்னைக்கு அது சடங்காச்சாரமாக போய்விட்டது. ஆனா அதை குறித்து நான் பேச வரல. இன்னைக்கு சடங்காச்சாரம் அது ஒரு கொண்டாட்டம் மாதிரி ஆகி போயிருச்சு. அங்க ஆட்டம் பாட்ட கொண்டாட்டம் குடி வெறி ஆயிடுச்சு இன்னைக்கு. நான் அதை பத்தி பேச வரல. ஆனா இது தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் கம்யூனியன் எடுக்கிறீங்களோ அது தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. அந்த கப்பை நம்ம குடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கம்யூனியன்ல நாம ஞானஸ்தானம் எடுத்து வந்து கம்யூனியன்ல பங்கு பெறும் பொழுது அது உடன்படிக்கை என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ சீஷர்கள் முறையா மேல் வீட்டறையில அவரோடு இந்த கம்யூனியனை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அது உடன்படிக்கைன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு. சீடர்களும் அது இங்க கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுலும் சொல்றாரு உடன்படிக்கை. ஃபர்ஸ்ட் வந்து உடன்படிக்கை இது நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேணும். ஒவ்வொரு முறையும் கம்யூனியன் எடுக்கும்போது நான் அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் அப்படின்னு நினைவுக்கு கொண்டு வரணும். புரியும்படியா சொல்லணும்னா யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறோம். யோபு சொல்றான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மீது நினைவாய் இருப்பது எப்படிங்கிறான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? உடன்படிக்கை பண்ணிட்டா உங்க கண்ணை, உங்க காதை, உங்க சரீரத்தை, உங்க உணர்வுகளை கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொடுத்துடணும். பரிசுத்தமா வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்துடணும். தேவ நியதியின் படி வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இஷ்டப்படி வாழ்வதற்கு, கண்டபடி வாழ்வதற்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்களையோ நம்முடைய சிந்தனையோ கொடுக்க கூடாது என்பது இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இது ஒரு உடன்படிக்கை. அப்ப திருமண உடன்படிக்கை நாம் செய்து கொள்கிறோம் இல்லையா? திருமணமானவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்ப என்ன உடன்படிக்கை? பிறர் முகம் பாராமல் அப்படின்னு அங்க அந்த பாஸ்டர், அந்த ஊழியக்காரன் சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன? திருமணத்துக்கு முன்பாக பல முகத்தை பார்த்திருக்கலாம், ஆனா இனிமேல பிறர் முகத்தை பார்க்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திருமண உறவுக்கு அப்பாற்பட்டு எந்த உறவையும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்கிறதான ஒரு உறுதிமொழியை, உடன்படிக்கையை செய்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து கூட நம்ம உடன்படிக்கை செஞ்சிருந்தோம்னா நம்முடைய சரீரத்தை இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. இஷ்டப்படி வாழ்வதற்கு அல்ல, தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தை பழக்க வேண்டும். அப்ப பழக்கணும்னா ஒரு நாள் 2 நாள்ல வந்துருமானா வாழ்நாள் முழுது பழக்க வேண்டும். அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு, என்னை நினைவு கூறும்படி. இந்த உடன்படிக்கை நினைவு கூறணும். அப்ப பரிசுத்தம் என்பது ஒரு நாள் திட்டம் அல்ல, வாழ்நாள் திட்டம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? பரிசுத்தம் என்பது ஒரு நாள் திட்டம் அல்ல, இட்ஸ் a லைஃப் டைம் ப்ராசஸ். ஓகே, அப்போ வாழ்நாள் முழுவதும் நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறோம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். லைஃப் டைம் ப்ராசஸ். சரி, அப்போ இந்த கப்பு வந்து இன்றைய காலகட்டத்தில் நாம் கர்த்தரோடு செய்கிற உடன்படிக்கை அடையாளமாக இருக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் கம்யூனியனை அது நமக்கு நினைப்பூட்டுகிறது. சரி, நெசேக்கை பத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அது. இரண்டாவது கப்பு என்ன அப்படின்னா ஆக்கினை. ஆக்கினையின் கப்பு, அதாவது கோபாக்கினையின் கோப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தேயு 26:42 வாசிக்கும் பொழுது அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ரொம்ப தெளிவா இருக்கும். நமக்கு கான்டெக்ஸ்ட் தெரியாதனால, நமக்கு பின்னணி தெரியாதனால, நம்முடைய கலாச்சார பின்னணியில இது புரிஞ்சுக்கிறோம். தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா முக்கியமான கலாச்சார கான்டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த பாத்திரம் என்று அவர் சொன்னது இந்த 2வது கப்பை. யோவான் 18:11 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையில் போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார். யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 4 கப்ல கப்பை குடிச்சிட்டு இந்த 2வது கப்பை கீழே சிந்திருவாங்க. இதை குடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது கோபாக்கினையின் கோப்பை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதை குடிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கோப்பையை குடித்தார். ஏன்னா இது கோபாக்கினையின் கோப்பை. ஏன் கோபாக்கினை? பாவத்தின் நிமித்தமாக வந்த கோபாக்கினை. நம்மீது வரும் ஆக்கினையை அவர் சுமந்தார். நமக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு நம்மை நீதிமானாக்கும்படியாக, பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியாக அவர் எல்லா ஆக்கினையையும் சுமந்தார். அதற்கு அடையாளமாக இந்த 2வது கப்பை அவர் மாத்திரம்தான் குடிக்க முடியும். அவர் தான் குடிச்சாரு என்பதற்கு அடையாளமாக இங்கே இந்த வசனங்கள் இருக்கிறது. இது ஒரு சிம்பாலிக்காக புரிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தத்தை உடைய ஒன்று. லிட்ரலா போய் தேடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னால் புரிந்து கொள்வதற்கு முதல்ல எரோபசா என்னன்னு தெரியணும்.
அதற்கு யூதர்களுடைய இந்த கலாச்சாரம், அவருடைய அந்த சட்டதிட்டங்கள் குறித்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு இருக்கிற யூதர்கள் அல்ல, ஆதி காலத்து, இன்னைக்கு இருக்கிற எல்லாமே கரப்ட் ஆயிருச்சு, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் அவர்களை குறித்து பேச வரல. வேதாகம் சொல்லுகிற அந்த திட்டத்தை குறித்து நான் சொல்கிறேன். அப்போ இந்த இரண்டாவது கப்பு வந்து கோபாக்னின் கோப்பை. அது யாரும் குடிக்க மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவானவர் நமக்காக குடித்து கோபாக்னியை ஏற்றுக்கொண்டு அவைகளை சிலுவையிலே சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து அவர் நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அடுத்தது மூணாவது கப்பு. 1 கொரிந்தியர் 10:16 வாசிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இந்த கப் ஆஃப் பிளஸ்ஸிங்னு ஆங்கில மொழி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நாம் நன்றி அறிதலுடன் பங்கு பெறும் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தை பங்கிடுவது ஆகும், நாம் பகிர்ந்துண்ணும் அப்பமோ கிறிஸ்துவின் சரீரத்தை பகிர்தலாகும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அதாவது ஞானஸ்தானம் எடுத்து ஃபர்ஸ்ட் கம்யூனியன் எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் சபைக்கு சென்று நீங்க எடுக்கிற இந்த கம்யூனியன் என்னன்னா ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. கப் ஆஃப் பிளெஸ்ஸிங். உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம்னா பணங்காசி வீடு நட்டு அதை பத்தி நாம் பேச வரல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அனைத்தையும் தரும், ஐஸ்வர்யத்தையும் அதுதான் தரும். தேவை ஏற்பட்டால், உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு ஆண்டவர் நினைச்சா, அதனால உங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சா என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுப்பாருன்னா அதற்கான தேவையும் அவசியமும் பர்பஸும் இருந்தா மாத்திரம்தான் உனக்கு கொடுப்பாரு. நீங்க பாட்டுக்கு எனக்கு ஜெட்டு 4 வேணும்னு ஜாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெட்டை வாங்கி எங்க வீட்டு மேலேயே நிறுத்துவீங்க, மொட்டை மாடியில் நிறுத்த முடியாது. அதனால கொடுக்க மாட்டார். ஏன்னா அதுக்கு ஒரு வாடகை கட்டுறதுக்கே மாசம் என்ன பண்ணும், ஒரு 30 லட்ச ரூபா வேணும். ஏர்போர்ட்ல ஒரு நாள் நிக்க வச்சீங்கன்னா என்ன பண்ணும், மாசத்துக்கு 30-40 லட்ச ரூபா செலவு பண்ணும். அந்த அளவுக்கு காசு வச்சு நாம என்ன பண்ண போறோம், அந்த காசை கொடுத்தாலும் நம்மளால பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல நாம இல்லை. அப்போ தேவை இல்லாத, புரிந்து கொள்ளாத, கேட்கப்படுகிற காரியங்களை கர்த்தர் தருவதில்லை. அவசியமானவைகளாக இருந்தால் கர்த்தர் உடனே உங்களுக்கு தருகிறவராக இருக்கார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, ஒரு பொருளை கொடுத்தாருன்னா அந்த பொருளால நீங்க நிம்மதியா வாழ்வீங்க. அப்படி நிம்மதியை எடுத்துச்சுன்னா அது ஆசீர்வாதம் அல்ல. சிலருக்கு பணம் நிம்மதியை தரவில்லை, அவர்களுக்கு அது சாபமாக இருக்கிறது. சிலருக்கு சொத்து நிம்மதியை தரவில்லை, அதற்கு சாபமாக இருக்கிறது. தூக்கமே வரல, எப்ப அவன் ஜாவடிப்பானே தெரியல, சொத்தை வச்சுக்கிட்டு தூக்கமே இல்லை. அப்ப அது ஆசீர்வாதமா சாபமா அப்படின்னா அது ஆசீர்வாதம் இல்லை. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமோ அப்படின்னு வாசிக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார் இருக்கு. அப்போ இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இதை பருகும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இந்த உலகத்திலே வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களையும் கர்த்தர் உங்களுக்குள்ளாக உங்களுக்கென்று நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்க சபையில போய் எடுக்கிற அந்த கப்பு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த நெசேக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஓகே, அடுத்தது 4வது கப்பு. இந்த கப்பு குறித்து மத்தேயு சுவிசேஷம் 26-29 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க சொல்லும் பொழுது கடைசியா கம்யூனியன்லாம் கொடுத்துட்டு அந்த 4 கப்புல அவர் மாத்திரம் 4 கப்பை குடிச்சாரு, மற்ற 3 கப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்ப சொல்றாரு மத்தேயு 26-29 இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இனிமேல நான் சாப்பிட மாட்டேன், உங்க கூட சேர்ந்தா சாப்பிடுவேன். அதாவது மத்திய வானிலை நமக்கு என்று ஒரு பந்தியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பந்தியிலிருந்து மறுபடியுமாக இந்த கோப்பை ஆரம்பிக்க போகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், அங்க பண்ண லிட்டரலா அங்க திராட்சை ரசம் ஊத்தி வச்சிருப்பாங்கன்னு கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது. சிம்பாலிக்கு, இது இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் அண்ட் சிம்பாலிக்னு நான் சொன்னேன். அதே போல நித்திய ஜீவனிலும் அவரோடு நாம் இருக்கும் பொழுதும் நமக்கும் அங்கே இந்த திராட்சை ரசம் கொடுக்கப்படும். மறுபடியும் அங்கே எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. சிம்பாலிக் அண்ட் என்ன சொல்லலாம், அது ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். என்னங்க, அது சிம்பாலிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ஒன்றாக அது இருக்கும். சரியா? புரிந்து கொள்வர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. இப்போ நித்திய ஜீவன், அப்போ மத்திய வானிலை ஒரு விருந்து இருக்கிறது. அங்கே நம்மோடு சேர்ந்து மறுபடியுமாக இந்த திராட்சை ரசத்தை ஒரு பானம் பண்ணுவார். அது வரைக்கும் பானம் பண்ணுவதில்லை என்று சொன்னார். உண்மைதான். இந்த உலகத்தில் அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவர் எல்லோருக்கும் காட்சி கொடுத்தார். ஒரு 40 நாட்கள் எங்கேயுமே திராட்சை ரசத்தை அவர் பருகவே இல்லை. ஏன்னா நவமானதாய் தேவனுடைய ராஜ்யத்துல உங்களோடு சேர்ந்து பருகுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதற்காக நாம் காத்திருக்கிறோம்.
அப்போ ஒவ்வொரு முறையும் சர்ச்சில் போய் 3வது கப்பை குடிக்கும் பொழுது, ஆண்டவரே எப்போ உங்க கூட சேர்ந்து இந்த கப்பை குடிக்க போறேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? 3வது கப்பை குடிக்கும்போது, ஆண்டவரே எப்போ ஆண்டவரே உங்க கூட சேர்ந்து ரவுண்ட் டேபிள் போட்டு ஜாலியா உட்காந்து இந்த 4வது கப்பை குடிப்பாண்டவரே, நித்திய ஜீவனுக்கு எப்ப ஆண்டவரே வருவேன், அந்த நோக்கத்தை இந்த 3வது கப்பு உங்களுக்கு உருவாக்க வேண்டும். ஏனென்றால் 4வது கப்போடு கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களோடு தான் அதை பருக போகிறார், என்னோடு தான் பருக போகிறார். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புக்காக காத்திருக்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த உலகத்துல வாழ்வதற்கு, இந்த உலகத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த 3வது கப் நமக்கு தேவையா இருக்கிறது. எனவே நெசேக் மிக மிக அவசியம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நெசேக்கும் மின்காவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்காக ஒரே ஸ்கிரீன்ல அப்படியே போட்டிருக்கேன். கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ரட்சித்து ஆசீர்வாதமாக வாழ வைத்திருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்போ கப்பு உடன்படிக்கை, 2வது கப்பு ஆக்கின, 3வது கப்பு ஆசீர்வாதம், 4வது கப்பு நித்திய ஜீவன் என்கிறதான தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நியாயப்பிரமாண கால சபையிலிருந்து கிறிஸ்துவின் பிரமாண கால சபைக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகும் பொழுது, அதிலிருந்து இங்கே வரும் பொழுது சில விஷயங்கள் அப்படியே கடந்து வந்திருக்கிறது. அதுல கடந்து வந்த விஷயங்கள்ல முக்கியமானது மின்காவும் நெசேக்கும். சரியா? அந்த சபையிலிருந்து இந்த சபைக்கு நமக்கு கை மாறி வந்திருக்கிற முக்கியமான ஒன்று இந்த நெசேக்கும் இந்த மின்காவும் தான். இந்த 4 கப்புக்கு அப்புறம், சரியா, இந்த 4 கப்பு அப்புறம் அந்த அப்பம், சரியா, இந்த 4 கப்பும் அப்பமும். ஆனா இப்ப இருக்கிறது நம்ம கிட்ட என்னதான் இருக்குன்னா 3வது கப்பு மாத்திரம் தான் இருக்கு. ஏன்னா கப்பை நம்ம எடுத்துட்டோம், இப்ப 2வது கப்பை எடுத்துட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு முதல்ல வரும்போது கப்பை எடுக்க போறாங்க, 2வது கப்பை அவர் எடுத்துக்கொண்டார், 3வது கப்பை நம்ம அனுசரிக்கிறோம், 4வது கப்புக்காக காத்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு சபையிலிருந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு வந்த முக்கியமான ஒன்று இந்த நெசேக்கும் மின்காவும் என்பதை மறந்துடவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? மறுபடியும் உங்களுக்காக இங்க போட்டிருக்கேன் கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா. ஒரு பக்கம் நெசேக்கு பானபலி, இந்த பக்கம் மின்கா போஜன பலி. அதுக்கான பைபிள் ரெஃபரன்ஸ் போட்டிருக்கேன். பானபலிக்கு அடையாளமா அந்த கப்பு போட்டிருக்கேன், போஜன பலிக்கு அடையாளமா அந்த ரொட்டியை உங்களுக்காக போட்டிருக்கேன். புளிப்பில்லாத ரொட்டி. இன்னைக்கு கம்யூனியன் சொல்லி பன்னு அப்புறம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? பன்னு என்னங்க, புளிப்பில்லாத அப்பமா, ஈஸ்ட் போட்டு புளிக்க வச்சது. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு திராட்சை ரசத்துக்கு பதிலாக பவன்டா கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. பன்னும் பவன்டாவும் ரொம்ப கேவலமா இருக்குது. சரியா? பன்னும் பவன்டாவும். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுகிறது? புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னா புதிதாக சுட்ட ரொட்டி. புளிக்க கூடாது. மாவு ரொம்ப நேரம் பனஞ்சு வச்சிருந்தா அது புளிச்சிரும். சரியா? ஆனா புளிப்பில்லாத அப்பம். அப்போ இந்த ரொட்டி எப்படி இருக்குன்னா புதிதாய் பிசைந்து சுட்டதான ரொட்டியா இருக்கணும். அப்புறம் இந்த திராட்சை ரசம் எப்படின்னா புதிதாய் பிழிந்த திராட்சை ரசம். அது மார்க்கெட்ல வாங்கிட்டு பல வருஷம் காய்ந்து ஃபர்மெண்ட் ஆகி போதையோ அல்லது வேறொன்றோ உண்டாக்கினால் அது பானபலி அல்ல, புதிதாக பிழிந்த திராட்சை ரசம். லேவியராகமம் 23 போய் அப்படி வாசித்து பாருங்க. புதிதாக பிழிந்த திராட்சை ரசம். அதே போல புதிதாக சுட்ட ரொட்டி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, புளிப்பானது அல்ல. சரியா? சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ பானபலி போஜன பலி. இன்னைக்கு அதுல கூட உண்மை இல்லை இல்லையா? அதுல கூட நமக்கு ஒன்றும் தெரியல இல்லையா? ஏன்னா இந்த மேல்நாட்டு கிறிஸ்தவம் நம்மளை அந்த அளவிற்கு திசை திருப்பி இருக்குது. அதுதான் உண்மைன்னு நம்மளை நம்ப வச்சிருக்கு. வேதாகமத்துல படிச்சாலும் அதை விட மனுஷன் சொன்னதை ரொம்ப நம்புறோம். அதனாலதான் நம்ம வகுப்புல எப்பொழுதுமே ஒரு டிக்ளரேஷன் போடுறோம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த வகுப்புலையும் இப்படி போட்டதா நான் பார்த்ததில்லை. நாம வகுப்புல போடுறோம். காரணம் என்னன்னா, நான் சொல்வதை அல்ல, வேதத்தில் வாசித்து நீங்கள் சரியான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அவைகளை கை கொள்ள வேண்டும். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்களா? ஓகே, புரிஞ்சு கொள்ளணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ பானபலி போஜன பலி. இந்த பானபலி என்பது என்னன்னா, ஏற்கனவே பார்த்தோம் போஜன பலினா அது வாழ்க்கைன்னு. பானபலி என்பது விடுதலைக்கு அடையாளம். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் ஏதோ ஒன்றிலிருந்து விடுதலையாக வேண்டும். பாருங்க, பயத்துல, நோயில, அப்படின்னு நோய் 3 விதத்துல வரும். பிசாசினால, பாவத்தினால, இயற்கையினால் வந்த வியாதிக்கு நீங்க போய் மருந்து சாப்பிட்டா சரியாயிரும். பிசாசினால் வந்த நோய்க்கு பிசாசு துரத்துனா சரியாயிரும். பாவத்தினால் வந்த அந்த நோய்க்கு ஆண்டுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டா சரியாயிரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? புரியுதா? அப்போ நான் விடுதலையாக வேண்டியது அப்படின்னு சொல்லும் பொழுது, பாவத்தினாலோ வந்த ஏதோ ஒரு வியாதியாக இருந்தால்
அதிலிருந்து விடுதலை, அதனால் வந்த பிரச்சனைகளால் விடுதலை, அதனால் வந்த தரித்திரத்திலிருந்து விடுதலை, அதனால் வந்ததான ஏதோ ஒன்றிலிருந்து ஒரு விடுதலை, பாதகமான ஒன்றிலிருந்து விடுதலை இந்த நெசேக் உங்களுக்கு தரும். புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். எதுவாக இருக்கட்டும், அதிக பணம் கூட சில வேளையில உங்களுக்கு என்னவா இருக்கலாம், ஆபத்தா இருக்கலாம். அப்பனா அளவான பணம் தான் வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? அது மட்டும் ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? பணம் எவ்வளவு வந்தாலும் அடங்கவே அடங்காது இல்லையா? அப்போ அளவுக்கு அதிகமா பணம் வந்தா ஜெபிக்கணும், ஆண்டவரே அளவுக்கு அதிகமா வருது, இது சரிதானா அப்படின்னு கேட்டுக்கணும். ரொம்ப குறைவா வந்துச்சுன்னா, என்ன ஆண்டவரே ரொம்ப குறை வருது, இது என்னது தரித்திரமா இருக்க போல இருக்கே ஆண்டவரே, உடனே ஜெபம் பண்ணணும். நிறைவா இருக்கணும், அதிகமா இருக்கக்கூடாது, குறைவா இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைவான வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, அதிகமா இல்ல தரித்திரமும் இல்ல, நிறைவான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்கு இந்த பானபலி மிக மிக முக்கியம். அதே போல மன அளவில் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல நம்ம அடிமையாயிருப்போம், இல்லைன்னா ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ்ல அடிமையாயிருப்போம், இல்லை ஏதோ ஒரு உணவுக்கு ஒரு ஜங்க் ஃபுட்டுக்கு அடிமையாயிருப்போம், இல்ல பொய் பேசுறதுக்கு அடிமையாயிருப்போம், இல்ல மொபைல் போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுலயே அடிமையாயிருப்போம், கண்ணை எதுலயோ அடிமைப்படுத்தியிருப்போம், இல்ல குறை சொல்றதுல நம்ம அடிமைப்பட்டிருப்போம். இப்படி அடிமைத்தனம் என்பதற்கு பெரிய லிஸ்டே இருக்குங்க. ஒவ்வொரு முறையும் சர்ச்சுக்கு வரும்போது நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, நான் இதில் அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது, அதிலிருந்து விடுதலையை தரக்கூடியது இந்த பானபலி. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சா? அப்போ நம்ம வாழ்க்கையில விடுதலையாக வேண்டிய பகுதிகள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஆமா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நாம ஒவ்வொரு முறையும் பானபலியை எடுக்கும் பொழுது விடுதலையாக்கி கொண்டே இருக்கிறோம். புரிந்து எடுத்தால், அப்போ ஒவ்வொரு முறையும் நாம சோதித்து பார்க்கணும், எதுல நான் சிக்கி இருக்கிறேன், எங்க எனக்கு பிரச்சனை இருக்கு, எங்க எனக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, எங்க எல்லாம் கோவப்பட்டே இருக்கிறேன், தேவையில்லாம யாரை வெறுக்கிறேன், தேவையில்லாம என்ன செலவு பண்றேன், எங்க போய் என் நேரத்தை அதிகமா செலவு பண்றேன், ஒழுங்கா நான் தூங்குறது இல்லையா, அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஒழுங்கா தூங்காதது கூட பிரச்சனை தான், அது கூட அடிமைத்தனம். நிறைய பேர் மொபைல் பார்த்து பார்த்து தூக்கமே வருதில்லை. இது போல பல அடிமைத்தனம் இருக்கிறது. சரீர அடிமைத்தனம், மன அடிமைத்தனம், உறவுகள் அடிமைத்தனம், ஆத்ம பிணைப்பு, இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சு கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது இந்த கம்யூனியன் உங்களை விடுதலையாக்கும். இந்த நெசேக் உங்களுக்கு விடுதலையை தரும். அப்புறம் ஒரு இம்யூனிட்டியை தரும். பாவத்திற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தியை உங்களுக்குள்ளாக உண்டாக்கும். விட்ட பாவங்கள் மறுபடியும் பற்றி கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு எதிர்ப்பு சக்தி தேவை. புரியுதா? விட்ட பாவங்களை எதிர்த்து போராடி நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அது நம்மை மறுபடியும் பற்றி பிடிக்காதபடி அதுக்கு எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி தேவை. அதை இந்த பானபலி தரும். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த திராட்சரசம் இருக்கிறது. இப்ப திராட்சரசம் போது நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். அந்த தேசத்துல, அதாவது இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகளில, இஸ்ரேல் தேசங்களில இருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த திராட்சரசத்தை டெய்லி அவங்க குடிப்பாங்க. அதாவது ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குடிக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுக்குள்ளாக உண்டாகிறது. அதனாலதான் இஸ்ரேல்ல இருக்கிற அந்த பக்கம் இருக்கிறவங்களுடைய மார்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஹார்ட் ஃபெயிலியர் ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அங்க அப்படி அதிகமா இருக்காது. காரணம் என்னன்னா, இந்த திராட்சை ரசம் செய்யற வேலை. இதுக்குள்ள இருக்கிற அந்த ப்ரோபயாட்டிக் உங்களோட இரத்த குழாய்களை சரி செய்கிறது, ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. அதே போல தேவையில்லாத உடம்புக்குள்ளாக இருக்கிற பாக்டீரியாவுக்கு எதிராக போராடுகிறது, உங்களுடைய வயிற்றை சரியாக பராமரிக்கிறது, இரத்த சுத்திகரிப்பு, சீரான ஓட்டத்தை உருவாக்குகிறது. அப்போ இந்த திராட்சை ரசத்தை சிம்பாலிக்கான்று சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன? இது எப்படி உன்னுடைய தேகத்தை பராமரிக்கிறதோ அதே போல உன்னுடைய ஆவிக்குரிய உலகத்துல உன்னுடைய ஆத்துமாவை இதுதான் பராமரிக்கிறது. இந்த நெசேக் தான் பராமரிக்கிறது. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? அப்போ நமக்கு புரியணும்ல. அது போல சாப்பாடு எல்லாம் உயிரோட இருக்க முடியாது. அப்போ ரொட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஏரியால ரொட்டி தானே. இப்போ ரொட்டியை கொடுத்தாரு. ஏன்னா இந்த ரொட்டி எப்படி உனக்கு ரொம்ப அவசியமோ அதே போல என்னுடைய சரீரம் உனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் இந்த உலகத்துல நீ வாழ முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒரு ரொட்டியவும் திராட்சை ரசத்தையும் வச்சு ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா, சிம்பாலிக்கா, ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன்னா மனுஷங்க எப்பவுமே எல்லாருக்குமே ஒரே விதமான ஐக்கியூ இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஐக்கியோட லெவல் வேற வேறங்க. ஹைலி இன்டெலிஜென்ட்னு சொல்லுகிறதான 200க்கு மேல இருக்கிற ஐக்கியூ இருக்கிறவங்க ஈஸியா சூப்பரா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா ரொம்ப லோ ஐக்கியூ இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியாதுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தெய்வங்க. அப்ப சிம்பிளா ஒரு விஷயத்த
திராட்சரசத்தின் மூலமா, அப்பத்தின் மூலமா சொல்லி கொடுத்துட்டாருங்க. இது இன்டெலெக்சுவலுக்கும் புரியுங்க. ரொம்ப அடிமட்டத்துல புரியாம இருக்க, ஐக்கியூல ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறவனுக்கும் புரியுங்க. ஏனென்றால் அவர் தாங்க நம்ம தெய்வம். அவர் எல்லோருக்குமான தெய்வம். அவர் எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம், எல்லாரையும் சரிசமமாக நடத்துகிற தெய்வம். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளிடத்திலே அவர் பாகுபாடுகளை பார்ப்பதில்லை, வேற்றுமையை பார்ப்பதில்லை, எல்லோரையும் ஒரே சேராக பார்க்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம் என்று வேதவசனம் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த திராட்சரசமும் அப்பமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிம்பாலிக்கா, ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் பல விஷயங்களை செய்து கொடுத்து போயிருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்திலும் சரி, பூமிக்குரிய உலகத்திலும் சரி, இது பல அர்த்தங்களை உள்ளே வைத்திருக்கிறது. புரிந்து கொள்வதற்கு அவரவருடைய ஐக்கியூ லெவலுக்கு கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார். இந்த குரூப்ல இருக்க எல்லாருக்குமே ஒரே ஐக்கியூ கிடையாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஒவ்வொருத்தருக்கு அதிகமா இருக்கலாம், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கலாம். நான் எல்லாருக்குமான செய்தியாக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லோருக்கும் புரிகிறது. அதே போல உங்க ஐக்கியூவை கர்த்தர் உயர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த விடுதலை, நெசேக் மூலமாக வருகிற விடுதலை உங்கள் ஐக்கியூவை வேற லெவலுக்கு கொண்டு போகும். மறந்து விடாதீங்க, ஆண்டுட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்ப இந்த திராட்சை ரசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது போஜன பலினும் போது வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனும் சாப்பாட்டினாலதான் வாழ்றான். அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பம்தான் ஒருவனை வாழ வைக்கிறது என்கிறதான அந்த நியதி, உலக நியதியை நாம் அறிந்திருக்கிறோம். சாப்பாடுன்னா வாழ முடியாது. ஸ்டார்விங்கா இருந்தா செத்து போயிடுவான்னு நமக்கு தெரியும். பசியா இருக்கிறவன் பசியாவே இருந்துட்டா செத்து போயிடுவான்னு தெரியும். அப்போ இந்த மின்கா என்னன்னா வாழ்க்கை. இந்த போஜன பலி, இந்த அப்பம் வாழ்க்கையை தருகிறது. அப்ப கிறிஸ்துவின் சரீரம் நமக்கு வாழ்க்கையை தருகிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். இது அப்பம் என்று நாம் பார்த்தோம். இது என்ன அப்படின்னா, இந்த திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தம், இந்த அப்பம் இயேசுவின் சரீரம். சிம்பாலிக்கா, ஸ்பிரிச்சுவலா. சிம்பாலிக்கா, ஸ்பிரிச்சுவலா இந்த அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இந்த வகுப்பை புரிய வைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர்களுடைய உதவிதான் தேவை. நான் என்னுடைய பார்வையிலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளங்க பண்ணுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் மாத்திரமே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த முடியும். ஒவ்வொருடைய புரிந்து கொள்ளுதலும் வித்தியாசமானது, ஒவ்வொருடைய ஐக்கியம் வித்தியாசமானது. எனவே புரிந்து கொள்ளுதலை நமக்கு உண்டாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எனவே அவரை சார்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் அவர்தான் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51 58 வரைக்கும் நான் வாசிக்க போறேன். கவனமா கேட்கணும். ஏன்னா சில விஷயங்களை நம்ம கவனமா கேட்கணும். சில வேத வசனங்களை திரும்ப திரும்ப வாசிக்கணும், தியானிக்கணும். எனவே இன்றைய வகுப்புக்கான இந்த வசனங்களை நீங்க கூர்ந்து கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நிறைய விஷயங்களை நமக்கு இன்னைக்கு புரிய வைப்பார். சரி, உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51 58 வரைக்கும். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இந்த அற்புதமான வசனத்தை மறுபடியும் வாசித்து தியானம் பண்ணி பாருங்க. ஒரு அற்புதமான தேவ திட்டம். மின்கா, நெசேக், நெசேக், மின்கா. இந்த திட்டத்தின் மூலமாக சபையை ஆரம்பித்து வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சன்னிதானத்திலே அவருடைய வலது பார்சத்திலே விற்றிருக்கிறார். திரும்ப வந்து நம்மோடு இந்த திட்டத்தில் பங்கு பெற போகிறார். இந்த நெசேக்கிலையும் இந்த மின்காவிலையும் பங்கு பெற போகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். எனவே இந்த கிறிஸ்துவின் பிரமாண கால சபை குறித்ததான
அந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு மிக மிக அவசியம். உங்களுக்காக மறுபடியும் இந்த ஸ்கிரீன்ல அந்த காரியங்களை போட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீசியாவுடைய அடிப்படை, எப்படி அது ஆரம்பித்தது, அதோடைய தொடர்ச்சி என்ன என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். மற்ற காரியங்களை எல்லாம் வருங்காலத்தில் மறுபடியும் நாம் திட்டம் பண்ணி கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். Thank you so much. God bless you.